ஹலோ டாக்டர், பாதாம் பருப்பு தட் இஸ் ஆல்மண்ட்ஸ் சாப்பிட்டா சர்க்கரைக்கு நல்லதுங்கிறாங்களே. ஆமாம், கண்டிப்பாக நல்லது. அதில் உள்ள புரோட்டீன், ஃபைபர், மூஃபாங்கிற ஹெல்த்தி ஃபேட், வைட்டமின் இ எல்லாமே மிக மிக நல்லது. சுகர் போஸ்ட் பிராண்டியலை கண்ட்ரோல் பண்ணும், இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும், ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக மிக நல்லது. ஓகே டாக்டர், அப்படின்னா அந்த ஆல்மண்ட்ஸை சோக் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லது, இல்லாட்டா பலன் இல்லைங்கிறாங்களே. உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் சோக் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இட் கிவ்ஸ் சேம் பெனிஃபிட்ஸ், எந்த டிஃபரன்ஸ் இல்லை. பின்ன ஏன் டாக்டர் அந்த கான்செப்ட் வந்தது? தட் இஸ் ஆல்மண்ட்ஸில் இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு சுற்றி உள்ள அந்த ப்ரௌன் தோல், அதில் ஃபைட்டிக் ஆசிட் அண்ட் டர்னின்ஸ், அது என்ன செய்யும்? வயிற்றில் டைஜஷனை டிலே பண்ணும். ப்ளஸ் அயர்ன், ஜிங்க், மெக்னீசியம் அப்சார்ப்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணும். அதனால சோக் பண்ணி சாப்பிட்டா நல்லது. அதே சமயத்தில் அதில் பெரியசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் வயசானவங்க, டைஜஷன் இஷ்யூஸ் உள்ளவங்க கண்டிப்பாக 8 to 12 hours ஓவர் நைட் சோக் பண்ணி சாப்பிடுங்க. மற்றவங்க எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. ஒன்றே முக்கியமான விஷயம், அந்த மேலே உள்ள ப்ரௌன் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாதீங்க. பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ஃபைபர், பாலிஃபினால்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது மிக மிக நல்லது. ஃபைனலாக ஒன்று உப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடாதீங்க. 7 to 8 பருப்பு சாப்பிடலாம், அதிகபட்சம் 10. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் ஆல்மண்ட்ஸ் அண்ட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ.